செப்டம்பர் 13ஆம் தேதி கடந்த ஆண்டு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அதுல இருந்து தொடங்கினதுதான். இதே திருச்சி ஏர்போர்ட் அங்க வந்து இறங்கினப்போ திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை பஜார் 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டரை அப்போதைய தாவேகாவுடைய தலைவராக தன்னுடைய முதல் பிரச்சார பயணத்தில் மக்கள் சந்திப்பை, பிரச்சார பயணம் கூட கிடையாது, மக்கள் சந்திப்பை தொடங்கிய விஜய், ஜோசப் விஜய், அந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த மரக்கடை பஜாருக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் ஆச்சு. அப்பதான் நான் ரியலா இந்த மக்களுடைய செல்வாக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ச் பை இன்ச்சா நகர்ந்தது. அப்போது இருந்த ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் எதிர்கட்சியாக இருந்தவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்து பெரம்பலூர், அரியலூர், அதன் பிறகு மறுநாள் வந்து மறுவாரம் வந்து நாகப்பட்டினம், திருவாரூருக்கு அப்புறம் கரூர், இப்படியா அவருடைய சுற்றுப்பயணம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தொடங்கின இடம் மலைக்கோட்டை தான். கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு இடம் தான் பேச முடிஞ்சது, பெரம்பலூர்ல மட்டும்தான் பேச முடியல, அரியலூர்ல பேச முடியல, அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். நின்னா கட்டுப்பாடு, படுத்தா கட்டுப்பாடு, போனா கட்டுப்பாடு, இது பண்ணா கட்டுப்பாடு, வண்டி பின்னாடி போக கூடாது, அப்புறம் துரத்த கூடாது, அவர் அங்க நிக்க கூடாது, தலையை வெளியே நீட்ட கூடாது, எழுந்து நிக்க கூடாது, ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். கூட விஜயோடைய அந்த சுற்றுப்பயணத்தை முடக்க பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி பாருங்க, செப்டம்பர் மாதம் திருச்சியில கடந்த ஆண்டு, அதன் பிறகு ஏப்ரல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பிரச்சாரம், ஏப்ரலுக்கு அப்புறம் மே, ஜூன், இடையில வந்து ஒரே ஒரு மாசம் தான். இந்த ஒரு மாசத்துல ஒரு மனிதர், நீங்க அமுக்கப்பட்ட அல்லது வந்து முடக்க பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதே திருச்சிக்கு பூர்ணகம்ப மரியாதையுடன் வந்து பேசிட்டார். பேசி முடிச்சாச்சு. அதுதான் சொல்றேன், காலம் எப்படி வேணாலும் எந்த மனிதரை வேணாலும் மாற்றும் அப்படின்றதுக்கான விஷயம் அதுதான். நீங்க ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பின்வாங்க கூடாது, அதுல சோர்வடையக்கூடாது. குறிப்பாக அரசியல்ல எத்தனை இடையூறு வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சுட்டாருப்பா, அது எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சாரு, அது எக்ஸ் வலைதளத்துல கட்சி ஆரம்பிச்சு அந்த நடிகர் என்ன பண்ண போகிறார், இப்படியான கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்த பொழுதுதான் சரி இந்த மக்கள்கிட்டயே நான் போய் என்னுடைய செல்வாக்க காமிக்கிற, மக்கள்கிட்டயே என்னுடைய உரிமையை விட்டுறேன்னு தொடங்கின இடம் அந்த திருச்சி தான்.